இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக ஆஞ்சநேயர் அருளால இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் அளித்த குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்குங்க. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. சாப்பிடுங்க சாமி எல்லாரும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சாப்பிடுங்க சாமி. ஓம் நம சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுத்திருக்கிறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாகவும் ஆஞ்சநேயர் அருளாலையும் அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. அன்னதானம் கொடுத்த குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். ஓம் நம சிவாய நமக. நல்லோடும் அன்போடும் சிறப்போடும் ஜெயித்து ஓங்க ஒரு நிலைத்து மண்மகிழ்வோடு வாழ்வுற ஓந்து நின்னருள் செய்வாய். இரு நிலத்தவரும் திருவருள் வடிவோடு மண்ணில் குரு நிலைத்த சற்குரியனும் இறைவனின் உரைகளில் பதம் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்க? திருப்தியா இருந்துச்சுங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்போ இலைய எடுங்க. அண்ணாமலையார் புண்ணியத்துல கிரிவல பாதையில வரநிலைக்கு அறியாமல் குறிப்பிட்ட நேரத்தில் அன்னதானம் அறுசுவையோட டெய்லி அன்னதானம் பொதுமக்களுக்கும் சாதுகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் உணவு அளிக்கிறார்கள். அனைவரும் பாருங்கள் என்று சாப்பிடுங்கள், உணவருந்துங்கள். உணவளிக்கும் அன்பர்கள் குடும்பம் அண்ணாமலையார் புண்ணியத்தில் நல்ல சீரும் சிறப்பமாக வாழ வேண்டும் என்று எல்லோரும் மனமாற வாழ்த்து செல்லுங்கள். ஓம் நம சிவாய. ரொம்ப அருமையாக இருந்தது. சரி, அதாவது அன்னதானம் ஏதோ பேருக்கு போடணும், எல்லாருக்கும் அறுசுவையா ரொம்ப நல்லா வடை பாயத்தோட ரொம்ப நல்லா. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக என் குடும்பத்தோட வந்து நானும் ஒரு நாள் அன்னதானத்தை ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாய். 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 ஒருத்தருக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். அன்லிமிட்டட். வடை பாயசம் சாப்பிடலாம், பொரியல் எல்லாமே கொடுக்கும். அதை அன்லிமிட்டட். நமச்சிவாய். என்ன யூடியூப்ல என்ன போட? ஒன் டே ஃபுட் சர்வீஸ். நல்லா இருக்குங்களா சாப்பாடு? சரி, நீங்க நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு கரெக்டா வந்துருது. எப்ப ஆரம்பிக்கிறீங்க? கரெக்டா 10-10:30 ஆரம்பிச்சிடும். 10ல 10:30 ஆமா வந்துருங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள். சரிங்க, சாப்பிட்டு சொல்லிட்டேன். சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு ரொம்ப திருப்தி. எனக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா சரி ரொம்ப சந்தோஷம். எனக்கு சாப்பாடு எடுக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அதாவது யாரு கருவியை பயன்படுத்தணுங்கிறது அவருக்கு தெரியுங்க. அது கருவி. சரிங்க சரிங்க. தகுதியானவங்களுக்கு தான் கருவியை வச்சுக்குவாங்க. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப சந்தோஷம். நீங்க சாப்பிடுங்க. சாப்பாடு போடுங்க. சாப்பிட்டீங்களா? பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு அன்னதானம் பண்ணி அன்னதானம் கொடுக்குறவங்க மென்மேலும் வளரணும். ரொம்ப சந்தோஷம்.
ஏன்னா ஒரு நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிட்றோம் அப்படிங்கிற மனதிற்கு அதோட எங்கள் தம்பி வினோத் ரொம்ப தெளிவான ஒரு செயல்பாடுகளை செய்வார். அவரை நம்பி என்ன வேணாலும் செய்யலாம். சாப்பாடு எப்படி இருக்கு சாமி? அருமையாக இருக்கு ஐயா. சரி சரி. இந்த சாப்பாடுக்கு ஏழு கிடந்தோம் ஐயா. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போக வேண்டியது இருந்துச்சு. சரிங்க சாமி. அந்த குறையை தீர்த்து வச்சிங்க. வண்டியில் வந்து கொடுத்தீங்க நீங்கள். சரிங்க சாமி. இப்போ அதுவும் வேணும். நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்க. அது 10மோ 10ஆதோ இந்த மன குறைபாடு உங்கள்கிட்ட இருந்திருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக இருந்துச்சு. ஆனால் ஒரு வாடகைக்கு கூட இடம் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். சரி இப்போ அது இல்லை, இப்போ நிறைய சாப்பாடு அந்த பக்கம் வர ஆரம்பிச்சிச்சுன்னொடனே கொஞ்சம் நானும் சாப்பாடுங்க அந்த பக்கம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. காரில் ஆட்டோவில் எல்லாம் இப்போ ஆந்திரா ஜனங்க வந்ததுலேருந்து அவங்க அன்னதானம் ரெகுலராக போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கம்லாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறது, நம்ம ஒரே இடத்துல உட்காந்து பொதுமக்களோடு சேர்த்து எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுடலான்ட்டு தான் ஒரு நிறைவான ஒரு செயல்பாடு. அது வந்து அண்ணாமலை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ரொம்ப ஆரம்பிச்சு ஓட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் நாள் எதிர்பார்த்து காத்திருந்தேன். சரி 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 சரி. உண்மையா? சரிங்க சார். என்னைக்கா எப்போ சாப்பிட போகிறோம் அப்படின்ற ஒரு நாளை எதிர்பார்த்துருந்தா அது நேற்று வந்து நல்லபடியாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நமச்சிவாய் நமச்சிவாய். வாங்க ஐயா நாளைக்கு காலையில் வந்துடுவாங்க. ஓகே 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 ஓகே. அதாவதுங்க வீட்டில் இப்படி செய்வாங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு சந்தேகம். ஏன்னா அதை விட ரொம்ப விரும்பி அந்த வயதானவர்களுக்கும் சரி இளமையானவர்களுக்கும் சரி அந்த சாப்பாடு அதுக்கான அந்த சாம்பார் ரசம் மோர் வடை பாயாசம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசுக்கு திருப்தியாகவும் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் அமையிறதுன்னா மிகப்பெரிய காரியம் எங்களுக்கு இந்த திருவிழாப்பாதையில். அந்த அண்ணாமலையுடைய அருக்கருணையில் நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம். இதை நடத்தக்கூடியவர் நீடூழி வாழ்ந்து இந்த அடியார்களுக்கெல்லாம் சேவை செய்யணும். அவர் ஆனந்தமாக இருக்கணும், வளமாக இருக்கணும், நலமாக இருக்கணும். நாங்கள் எல்லாம் உள்ள அந்த இறைவனை நாங்கள் விரும்பி அவரை வேண்டிக்கிறோம். அன்னதானம் செஞ்சவங்களும் நல்லா இருக்கணும். அன்னதானத்துக்கு உதவுறாங்கல்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கேருந்து மொழியிலேருந்தோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வயிறு பசியாரத்துக்கு உதவுறாங்கல்ல, அவங்களே வாழ்த்துங்க. இந்த அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒவ்வொரு அந்த அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நமச்சிவாய் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். திருக்கடேசிக்கு அடுத்து காசிக்கு அடுத்து நினைத்தாலே முக்திஸ்தலம் அண்ணாமலையில் தங்களுடைய அன்னதான சேவை ஜொலிக்கணும். பல்லாண்டு பல்லாண்டு பல யுகத்துக்கும் சேவை செய்கிறபாடுக்கும் சாப்பிட்றபாடுக்கும் அனைவருக்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை சம்பந்த முக்தி கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குது. உங்களுடைய சேவை ஆனந்தமாக இருக்குது. ஓம் நமச்சிவாய. நம்ம சாமி வந்து நம்ம ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அன்னதானத்துக்கு அவரு சேர்த்து வச்ச காசு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அன்னதானத்துக்கு போட்டுக்கங்கன்னு. ஓம் நமச்சிவாய. நம்ம காந்தி சாமி எல்லாருக்கும் தெரியும். ஒன் டே வந்து எங்களுக்கு வந்து டெய்லி வந்து எடுத்துகிட்டு வந்து அன்னதானம் பண்ணுவார். அவர் எப்படி தான் பண்ணுறாரு எங்களுக்கு பெருமையாக இருக்கும். அதை வச்சுன்னு சரி ஏதோ ஒன்று யாரோ ஹெல்ப் பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சு என்னால் முடிஞ்சது ஏதோ நம்மளால ஏதாவது அணிந்து வருகிற மாதிரி நாங்களும் ஏதோ ஒரு சிறிய காணிக்கை அவருக்கு கொடுத்து மேலும் அந்த அன்னதானம் வளர்ச்சி அடைந்து மக்களுக்கு இன்னும் சேவை செய்ய வேண்டியது அவருடைய கடமை. அதே மாதிரி அந்த கடமையில் நாங்களும் பங்கேற்று நாங்களே இன்புற்று வாழணும் என்று எல்லா ஆண்டவரும் பிரார்த்தனை பண்ணி ஏதாவது நலமும் இருக்க வேண்டும். நீங்கள் வந்து அவருக்கு அன்னதானம் பண்ணுறவருக்கு நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்தால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. நமச்சிவாய. ரொம்ப நன்றி சாமி. சாமி பாருங்க, அன்னதானம் நம்ம அன்னதானம் சாப்பிட்டுட்டு அன்னதானத்துக்கு நான் என்னால் முடிஞ்சுன்னா 1001 ரூபாய் வெத்தலைப்பாக்கு கூட கொடுத்துக்கிறாரு. வெத்தலைப்பாக்கு 1001 ரூபாய். ரொம்ப நன்றி சாமி. ரொம்ப நன்றி. ரொம்ப பிரமாதமான சாப்பாடு. பரவாயில்ல, டெய்லி வந்து இந்த இடத்துல நீங்கள் அன்னதானம் சாப்பிட்டு போங்க. நிம்மதி இருக்கும், மனசுக்கு நிம்மதி, நல்ல சந்தோஷம் இருக்கும். நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். ரொம்ப நன்றி சாமி. ரொம்ப ரொம்ப நன்றி. அதான் சரி சரி சரி.